ஹாய், நம்ம இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மிளகு, ஜீரகம், பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காவை அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு, புளியும் தக்காளியும் அதிகமாக போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். அதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டு கையால் பிணைஞ்சி வச்சுக்கலாம். நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டு அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவில் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு வச்சுட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம அந்த கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் போட்டுக்கலாம். போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கின பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சலை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். உடனே தேங்காய் பால் ஊற்றினா தெரிஞ்சிடும். தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பாலை ஊற்றி 2 கலக்கி கொஞ்சம் அது வெடித்து கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தேங்காய் பால் ரசம் ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வெடித்து வர்ற ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. சுட சுட சாதத்தில் தேங்காய் பால் ரசம், உருளைக்கிழங்கு பொரியல் சும்மா அட்டகாசமாக இருக்கும். ஒரு நாள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.